சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 15 பல் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி ஒரு துண்டு, தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 8 பருப்பு, சோம்பு ஒரு ஸ்பூன், கிராம்பு ஒரு 3, லவங்கப்பட்டை 1, ஏலக்காய் 2, தயிர் 1/2 கப்பு, மிளகு ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சமாக தேவையான அளவு, கொஞ்சம் உப்பு, எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அளவுக்கு எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். முதல்ல குருமாக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, பச்சை மிளகாய், மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து லேசாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கிராம்பு, லவங்கப்பட்டை, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா அரைச்சி விழுதாக்கி நல்லா நசுக்கி அதையும் போட்டு அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும்பொழுது தயிரையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் திறந்து நல்லா கிண்டி விட்டோம்னா தண்ணி எல்லாம் சுண்டிடும். நல்லா குருமா பதத்துக்கு வந்துடும். நெய்யோடைய வாடை சில பேருக்கு ஏற்றுக்குன்னு சொல்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூனு நெய்யை விட்டு பெரட்டோம்னா இன்னும் நல்லா வாசம் கமகமன்னு இருக்கும். சப்பாத்தி, பூரி இல்லைன்னா இடியாப்பம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.